அன்பார்ந்த முருக பக்தர்களே, ஆன்மீக பாதையில் நடந்து வரும் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் விஷயம் மிகவும் அரியதும் ஆழமானதுமான ஒரு ஆன்மீக இரகசியம். அது வேல்மாறல் எனப்படும் தெய்வீக பாராயணத்தின் மகிமை. இது ஒரு சாதாரண பாடல் அல்ல, ஒரு வழக்கமான ஸ்தோத்திரமும் அல்ல. இது மனதை மாற்றும் மந்திரம், உயிரை எழுப்பும் உள் ஒளி, ஆத்மாவை உயர்த்தும் ஞான ஒளி. அருள்மிகு அருணகிரிநாதர் அருளிய திருவகுப்புகளில் இடம்பெறும் சீர்பாத வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு மற்றும் வேல் வகுப்பு ஆகிய மூன்றும் ஆன்மீக ரீதியாக மிக உயர்ந்த நிலையை பெற்றவை. இவை வெறும் இலக்கிய படைப்புகள் அல்ல, அவை அனுபவத்தின் சுருக்கம், தெய்வீக தரிசனத்தின் வெளிப்பாடு. பக்தி, ஞானம், சக்தி ஆகிய மூன்றின் சங்கமம். இந்த மூன்று வகுப்புகளும் மனிதனின் மூன்று நிலைகளை தொட்டு செயல்படுகின்றன. சீர்பாத வகுப்பு மணியின் ஒளியை போன்றது. மணி ஒலிக்கும்போது அது வெளியில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் அதிர்வை ஏற்படுத்துகிறது. அதுபோல் சீர்பாத வகுப்பு மனதில் ஒரு சுத்த அதிர்வை உருவாக்கி எண்ணங்களை தெளிவாக்குகிறது. தேவேந்திர சங்க வகுப்பு மந்திரத்தின் ஆழ்மையான சக்தியை உடையது. மந்திரம் என்பது ஒளி வடிவிலான சக்தி. அது மனதை ஒருமுகப்படுத்தி, சிந்தனையை சீராக்கி, உள்ளத்தை தெய்வீக அலைகளால் நிரப்புகிறது. வேல் வகுப்பு மருந்தை போன்றது. உடல் நோய், மனக்குழப்பம், உயிர் துன்பம் போன்றவற்றிற்கு ஆன்மீக ஆறுதலாக அமைகிறது. முருகப்பெருமானின் அடையாளம் வேல். அது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது ஞானத்தின் வடிவம். வெல் என்ற சொல்லிலிருந்து உருவான வேல் என்பது வெற்றி கொடுக்கும் சக்தி என பொருள் தருகிறது. இந்த வேல் வெளிப்புற எதிரிகளை அழிக்கும் ஆயுதமாக மட்டுமின்றி, நம் உள்ளத்தில் பதிந்திருக்கும் அகம்பாவம், அறியாமை, பயம், சந்தேகம், பாவவினை போன்ற உள்பகைகளையும் வேரோடு அகற்றும் தெய்வீக சக்தியாக விளங்குகிறது. அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு உடல் நோய், மனநோய் மற்றும் உயிர் நோய் எனப்படும் மூவகை பிணிகளுக்கும் ஆன்மீக மருந்தாக கருதப்படுகிறது. உடல் நோய் என்பது நாம் உணரும் வலி. மனநோய் என்பது எண்ணங்களின் குழப்பம். உயிர் நோய் என்பது உள்ளத்தின் வெறுமை. இந்த மூன்றையும் சீராக்கும் தெய்வீக சக்தி வேல்மாறல் பாராயணத்தில் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த சிறப்பு வழிபாடாக வேல்மாறல் பாராயண முறையை தொகுத்து வழங்கியுள்ளார். அவர் வலியுறுத்திய கருத்து என்னவெனில், வேல்மாறலை பக்தியுடன், ஸ்ரத்தையுடன், மன ஒருமைப்பாட்டுடன் பாராயணம் செய்தால் மனம் ஏகாக்ர சித்த நிலையை அடையும். ஏகாக்ரம் என்றால் என்ன? மனம் சிதறாமல் ஒரே நோக்கில் நிலை பெறுவது. அதுவே ஆன்மீக உயர்வின் முதல் படி. நாம் தினமும் எத்தனை எண்ணங்களால் சிதறுகிறோம்? எத்தனை கவலைகள் நம்மை பிடித்து கொண்டிருக்கின்றன? அந்த சிதறலை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தும் சக்திதான் வேல்மாறல். இதை குறைந்தது ஒரு மண்டல காலமான 48 நாட்கள் இடையறாது பாராயணம் செய்ய வேண்டும் என்று சாந்தர்கள் அறிவுறுத்துகின்றனர். மண்டல காலம் என்பது உடல், மனம், சிந்தனை ஆகியவை ஒரே ஒழுங்கில் சென்று பழகும் கால அளவு. காலை நேரம் அல்லது மாலை நேரம், இரண்டில் ஏதாவது ஒரு நேரத்தை நிரந்தரமாக தேர்ந்தெடுத்து
அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து முருகப்பெருமானின் திருவடிகளை மனதில் நிறுத்தி பக்தியுடன் வேல்மாறலை பாராயணம் செய்ய வேண்டும். இது ஒரு கடமை அல்ல, ஒரு உள்பயணம், ஒரு ஆன்மீக ஒழுக்கம். பாராயணம் செய்யும்போது எண்ணங்கள் அலைபாயலாம், அது இயல்பு. ஆனால் ஒவ்வொரு முறையும் மனதை மெதுவாகவே மீண்டும் வேலின் ஒளிக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த ஒளி மனத்தில் பரவத் தொடங்கும். நெஞ்சில் அமைதி மலரும், சிந்தனையில் தெளிவு பிறக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை உருவாகும். வேல் என்பது வெற்றி. ஆனால் அது பிறரை வெல்வதற்கான வெற்றி அல்ல, நம்மையே வெல்வதற்கான வெற்றி. கோபத்தை வெல்வது, பயத்தை வெல்வது, சோம்பலை வெல்வது, துன்ப நினைவுகளை வெல்வது, இவை அனைத்தையும் வென்று உள்ளத்தில் ஒளி நிரப்புவதுதான் வேலின் அர்த்தம். 48 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த பாராயணத்தை செய்தால் அது ஒரு ஆன்மீக ஒழுக்கமாக மாறும். ஒழுக்கம் பழக்கமாகும், பழக்கம் குணமாகும், குணம் வாழ்க்கையை மாற்றும். அப்போது முருகப்பெருமானின் அருள் நம் வாழ்வில் தெளிவாக உணரப்படும். தடைகள் மெதுவாக அகலும், மன அமைதி பெருகும், நம்பிக்கை உறுதியடையும். வேல் என்பது ஒளி வடிவில் ஓடும் அருள். அந்த ஒளியை நம் உள்ளத்தில் விதையாக்கினால் அது நம்பிக்கையாக முளைக்கும், பக்தியாக வளர்க்கும், ஞானமாக மலர்க்கும். இதுவே இந்த பாராயணத்தின் மகிமை. ஆகையால் பக்தர்களே, குறைந்தது ஒரு மண்டல காலம், 48 நாட்கள், இடையறாது தினமும் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறை வேல்மாறலை பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள். மன ஒருமைப்பாடு உங்கள் உள்ளத்தில் உருவாகட்டும். முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்க்கையில் பதியட்டும். வேல் வேல் முருகன், அருள் வேல் காப்பாற்றுக. ஹரோ